Exercise 3.1 la 10th sum. The cost of a chocolate is rupees x plus y and Amir bought x plus y chocolates. Find the total amount paid by him in terms of x and y. If x equal to 10, y equal to 5, find the amount paid by him. கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன மீனிங், என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் அ சாக்லேட் வந்து ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு அவங்க சொல்லிட்டாங்க. அமீர் வாங்கினது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ். அதாவது அவங்க வந்து வேரியபிளில் தான் கொடுத்துருக்காங்க, நம்பரில் கொடுக்கல. இப்போ என்ன, இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் அ சாக்லேட் வந்து 3 rupees, இது அமீர் வாங்கினது வந்து 5 rupeesனால் என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்ட் பை ஹிம். எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ எப்படி 3யும் 5யும் வந்து நம்ம 15 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே இதுதான் அவங்க வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வேரியபிளில் கொடுத்துருக்கனால நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இஃப் எக்ஸுக்கு பதில் 10, ஒய்க்கு பதில் 5ன்னு போடணும். கண்டுபிடிச்ச வேல்யூக்கு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் ஃபைண்ட் த அமௌண்ட் பேட் பை, எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப், ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் எத்தனை சாக்லேட், ஏன் சாக்லேட்னா ஒரு சாக்லேட் தான் வந்து எவ்வளவு, ஒரு பீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அமீர் வாங்கினது வந்து எவ்வளவு, அதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடலாமா? மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை போட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் பெய்டு, எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு ஸ்கொயர், எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு ஒய், ஒய்யும் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் எக்ஸு, அடுத்து ஒய்யும் ஒய் ஸ்கொயரு. இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னா 1, இதுவும் 1. அப்போ 1 + 1 2xy போட்டுக்கலாமா, ஒய் ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இப்படியே எழுதிக்கலாம். அதாவது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது என்ன ஃபார்முலா, a + b த ஹோல் ஸ்கொயர். அது என்ன ஃபார்முலா, a² + 2ab + b². அதே இதுதான் இங்கே வந்து xy ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அப்படியும் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், எக்ஸுக்கு பதில் 10, ஒய்க்கு பதில் 5. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் 10 + ஒய்க்கு பதில் 5 த ஹோல் ஸ்கொயர்னு என்ன வரும், 15². 15² என்ன கிடைக்கும், 225. இதே தான் இப்படியும் எழுதிக்கலாம். இதில் எக்ஸு போட்டால் 10 + 10² ஆயிருமா, +2 எக்ஸுக்கு பதில் 10, ஒய்க்கு பதில் 5 + ஒய்க்கு பதில் 5². அப்போ 10² என்னது 100 + 2 10s are 20, 25s are 100 + 5² வந்து 25. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 225. 200 + 25 என்னது 225. இவ்வளோதான் இந்த சம். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.